பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹாப்பி தீபாவளி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், கேப்டன் விஜயகாந்த் தீபாவளி தினத்தன்று இவங்களோட ரசிகர்கள் எப்படி கொண்டாடுவாங்க, இவங்களோட ரசிகர்கள் அரவணைப்பு எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோ நம்ம குறிப்பாக பார்க்க போகிறோம். யார் என்று குறிப்பாக பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தீபாவளி தினத்து என்றாலே ஒரு சூப்பரான ஒரு நாள் தான். சினிமா துறையில் தன் காலெடுத்து வச்சதிலிருந்து அவர் சினிமா பயணத்தில் சூப்பராக பயணித்து கொண்டவர் தான். தன்னோட ரசிகர்களை அரவணைப்பு சூப்பராக பண்ணக்கூடியவர். தீபாவளி தினம் என்றாலே ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட திரைப்படங்கள் குறிப்பாக நிறைய வரும். படிக்காதவன், இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள், வெற்றி திரைப்படங்கள், சில்வர் சூப்பர்லாம் கொண்டாடிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எங்கேயும் போகிறதில்ல, வீட்டில் பட்டாசு வெடிக்கிறது, தன்னோட ரசிகர்களுக்கு தேவையான தன்னோட தொழிலாளிகளுக்கு எல்லாருக்குமே என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு கொடுக்க உடை, போனஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து சூப்பராக கவனிக்கக்கூடியவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே. இவரோட திரைப்படங்கள் தேட்டரில் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. கட் அவுட் பேனர், பாலவிசம் பண்ணி நிறைய விஷயங்களை செய்வாங்க. சில விஷயத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக சொல்லிடுவார், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். சில விஷயத்தை வந்து தேவையில்லாமல் பால் ஊற்றுறது, அந்த விஷயம் பண்ணுறது, யாருக்காவது ஒரு அன்னதானம் பண்ணிட்டு போங்க, இந்த மாதிரி தான தர்மம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லுவார். பொதுவாக ஆன்மீகத்தில் அதிகமாக கொண்டவர் தான் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவரோட திரைப்பயணத்தை பொறுத்த வரைக்குமே தீபாவளி என்றாலே ஒவ்வொரு வருடம் விட்டு விட்டு கூட திரைப்படங்கள் வெளிவரும். அந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர், மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அவையும். பணக்காரன், இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களால், மாப்பிள்ளை, இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் தீபாவளி தினத்தன்று நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு, தளபதி, இந்த மாதிரி ஏகப்பட்ட திரைப்படங்கள் வெளிவந்திருக்குது. அந்த வருடங்கள் வந்த திரைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். 1-2 திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் எதன திரைப்படமாக அமைந்திருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வசூல் மன்னனாக அழைக்கப்படும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே. அவரை பொறுத்த வரைக்கும் தீபாவளி என்றாலே ரசிகர்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் உங்கள் வீடு, உங்கள் குழந்தை, உங்கள் மனைவி, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, அது போதும். அதை விட்டுட்டு நீங்கள் அது இதுன்னு பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்னு நிறைய முறை சொல்லியிருக்காரு. குறிப்பாக ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருங்க, நான் என்னோடய வேலையை பார்க்குறேன். தேட்டரில் போய் ரசிங்க, கொண்டாடுங்க. தாறுமாறான திரைப்படங்கள் வந்தால் வெற்றியை கொண்டாடுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லி தன்னோட ரசிகர்களை சில விஷயத்தில் தீபாவளிக்கு சில அசம்பாதங்கள்லாம் தீபாவளி தினத்தில் நிறைய நடைபெறும். பட்டாசு வெடிக்கிறது, நிறைய பேர் தகராறு பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஏன்னா அவர் ஒரு இடத்துல நின்று அந்த இடத்துக்கு வந்தாலே அந்த இடத்துல அலைகடலாக ரசிகர்கள் வருவாங்க. எங்கேருந்து எப்படி வருவாங்கன்னு தெரியாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்ப்பதற்கு ரசிகர்கள் அப்படி வருவாங்க. தீபாவளி தினத்தன்று பொதுவாக ரசிகர்களை சந்திப்பதை தவிர்த்துட்டார். ஏன்னா பட்டாசு வெடிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடைபெறும், அதனாலே அவர் விட்டுட்டார். அவர் நிறைய திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லவனுக்கு நல்லவன், இந்த மாதிரி ஏகப்பட்ட திரைப்படங்கள்லாம் தீபாவளி தினத்தன்று வெளிவந்து வசூல் ரீதியாக நல்ல ஒரு வெற்றி பயணத்தை தொடர்ந்தார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். மிக சிறந்த ஒரு நடிகர்களே தன்னோட ரசிகர்களை கட்டுக்கோப்பாக பார்ப்பார் அவரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். இவரோட சொல்லவே வேண்டாம், மிக அருமையான ஒரு நல்ல நடிகர். தலை சிறந்த நடிகர்களே இவர் ஒரு சிறந்த நடிகராக இருப்பார். உலக நாயகன் என்று குழந்தை நட்சத்திரமாக நடிக்கக்கூடிய ஒவ்வொரு தீபாவளி தினத்தும் பார்த்தீங்கன்னா இவரும் வழக்கமாக தன்னோட ரசிகர்களை சந்திப்பது, இந்த ரசிகர் மன்றம் மூலமாக நிறைய பேரை சந்திப்பது, அதுபோல் சில விஷயங்களை சந்தித்து இவரோட திரைப்படங்கள், நிறைய திரைப்படங்கள், தேவர் மகன், இந்த மாதிரி ஏகப்பட்ட திரைப்படங்கள்லாம் வெளிவந்திருக்கு. தீபாவளி தினத்தன்று இவருக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினியா, கமலா என்று போட்டி போட்டும் அளவுக்கு கட் அவுட் பேனர்களை பொறுத்த வரைக்கும் வரிசையாக வைப்பாங்க. எங்கள் தலைவருக்கு நாங்கள் இங்கே வைப்போம்பாங்க, உங்கள் தலைவருக்கு நாங்கள் அங்கே வைப்போமாங்க. அப்படி ஒரு காலகட்டங்கள், ஒரு பொற்காலமாக அமைந்த காலம்தான் அந்த 80, 90, 2000 வரைக்கும். பார்த்தீங்கன்னா இவங்களை அடிச்சுக்க யாரும் முடியாது. ரஜினி, கமல் என்கிற அளவுக்கு ஒரு போட்டியாக தான் இருக்கும். இவங்க 2 பேருக்குமே சொல்லிப்பாரு சூப்பர் ஸ்டார், எனக்கு போட்டி கமல் தாங்க அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு அதையும் தாண்டினா விஜய் வருவாப்புல அப்படின்னு நிறைய முறை சொல்லியிருக்காரு. ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் திரைப்பயணத்தில் தீபாவளி என்றாலே இவங்களோட திரைப்படங்கள் இல்லாத நாள்கள் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கதைகளமாக இருந்த திரைப்படங்கள் வெளிவரும். அந்த திரைப்படங்கள் வெளிவந்தாலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாகும். இந்தியன், இந்த மாதிரி ஏகப்பட்ட திரைப்படங்கள் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு தேட்டருக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. தேட்டரில் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. உலகநாயகன் ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சிறப்பான ரசிகர்கள். அவரை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டில் சிவகார்த்திகனே போட்டு வெளுத்து வாங்குறாங்க ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி உலகநாயகனோட ரசிகர்கள் ஒரு வெறித்தனமான ரசிகர்கள். அவர் மேலே ஒரு சின்ன துளியளவு கூட அசம்பாதங்கள் வராத அளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ரசிகர்கள் பட்டாளம் கொண்ட ஒரு நடிகராக விளங்கியவர் தான் நமது உலகநாயகன் அவர்கள். தீபாவளி தினத்தன்று பொதுவாக ரசிகர்களை இவர் சந்திப்பதில் இவரோட படங்களை தேட்டரில் போய் பார்ப்பார், கொண்டாடுவார். அந்த வெற்றி விழாவை கொண்டாடி சிறப்பாக அவார்டுகளெல்லாம் வாங்கி சிறந்த ஒரு நடிகர்களே இவர் ஒரு நடிகராக விளங்கியவர் தான். அவரை பொறுத்த வரைக்கும், உலகநாயகனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நடிகன், நடிப்பில் ஆற்றல் மிக்க ஒரு நடிகனாக விளங்க. தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா
தியேட்டரில் 275 நாள் ஓடி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பிரமாதம். ஒரு வருடம் இருந்து மறு வருடம் வரைக்கும் ஓடிய திரைப்படங்கள்லாம் உலகநாயகன் திரைப்படங்கள். அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வெற்றி விழாவை சூடிய நடிகர்களே பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை தான் நம்ம கூற முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நடிகர். நடனம், பாடல், பல தோற்றங்களை மாற்றக்கூடிய ஒரு நடிகனாக விளங்கியவர் தான் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். இவர் சிறப்பான ஒரு நடிகர். பாலச்சந்திரன் மூலமாக நிறைய திரைப்படங்கள் அறிமுகமாகி நிறைய திரைப்படங்களை எடுத்திருந்தாலும் இவரை பொறுத்த வரைக்குமே ஒரு சிறந்த நடிகர் தான் நம்ம கருத்துக்களை சொல்ல முடியும். தீபாவளி இவரோட ரசிகர்கள் கொண்டாடாத தேட்டர் கிடையாது. நிறைய வெற்றி திரைப்படங்கள், 100 நாள் ஓடிய நிறைய திரைப்படங்கள் இருக்குது. அந்த அளவுக்கு தீபாவளி தினத்தன்று தன்னோட ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வைத்து நடிகர்களையும் சரி எல்லாரும் கூடயும் அரவணைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதனாக தீபாவளி தினத்தை கொண்டாடுவார் உலகநாயகன் கமலஹாசன். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கேப்டன் விஜயகாந்த் அவரோட ரசிகர்கள் ஒரு வெறித்தனமான ரசிகர்களாக இருப்பார். ரஜினி, கமல் இவங்களோட ரசிகர்களையும் தாண்டி இவங்களோட ரசிகர்களும் போட்டி ரஜினி, கமல் தான் போட்டி இருக்கும். அந்த சமயத்தில் தீபாவளியில் இவர் திரைப்படங்களும் இறக்கும். திரைப்படங்களை இறங்கி நிறைய வெற்றி திரைப்படங்கள், உழவன் மகன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செந்தூர பூவே, ஏகப்பட்ட படங்கள், சத்திரியன், இந்த மாதிரி குறிப்பாக எடுத்துக்கிட்டே போகலாம். சின்ன கவுண்டர், இந்த மாதிரி எல்லா திரைப்படங்களுமே இறக்கி வெற்றி திரைப்படங்களை பொறுத்தவரை தான் தன்னோட ரசிகர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பார். தீபாவளி தினத்தன்று எங்கெங்கே இருக்கும் நன்கொடை வழங்குறது வழக்கமாக. தையல் மிஷின், இந்த மாதிரி சில விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்களை செய்து கொடுப்பார். உதவி திட்டங்கள், கல்வி உதவித்தொகை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்து கொடுப்பார். ஒரு சமயத்தில் சத்திரியன் திரைப்படமாக பார்த்தீங்கன்னா தேட்டரில் வரும்போது உலகநாயகனோட திரைப்படங்களும் வருது, சூப்பர் ஸ்டார் திரைப்படங்கள். இதில் போட்டு பார்த்தீங்கன்னா இவரோட திரைப்படங்களும் பிரமாதமான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படங்களாக இருக்குது. அவங்க 2 பேருமே போட்டியாக இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் போட்டியாக களத்தில் இறங்கக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் தான் இருப்பார். அந்த அளவுக்கு சினிமா வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா ஒரு எதிரும் புதிருமான ஒரு காலங்கள் இருந்தது 80, 90. அன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எத்தனை திரைப்படங்கள் வந்தாலும் அவங்களோட போட்டி போட்டு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நடிகனாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் களத்தில் இறங்கி ஒரு சூப்பரான ஒரு நடிகராக ரசிகர் மன்றங்களை சூப்பராக வளர்த்து தன்னோட ரசிகர்களுக்கு என்ன வேணுமோ செய்து கொடுப்பாரு. எந்த ஒரு தீபாவளி, பொங்கல் எல்லா நாளும் என்று பார்க்காமல் எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க ஒரு சிறந்த நடிகனாக விளங்கியவர் தான் கேப்டன் விஜயகாந்த். தரத்திலும் சரி உயரத்திலும் சரி ஒரு சிறப்பான ஒரு பண்பு கொண்ட ஒரு நடிகர், வெள்ளை மனம் கொண்ட ஒரு நடிகர் யார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான் சொல்ல முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படங்கள், வெற்றி திரைப்படங்கள் அடிப்படையாக கொண்டு ஒரு குறுகிய காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா 100 படங்களை தாண்டி நல்லா ஒரு நடிப்பு திறமை வாய்ந்த ஒரு நடிகனாக விளங்கி பல திரைப்படங்கள், ரமணா, அந்த மாதிரி தவசி, தீபாவளி பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடித்து கொண்டாடும் அளவுக்கு சிறப்பான வெற்றி திரைப்படங்களை இவரும் கொடுத்திருக்கிறாரு. ரஜினி, கமல் அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் நல்ல ஒரு உச்சத்தில் திரைப்படங்களை சூப்பராக கொடுத்த ஒரு சிறந்த நடிகராக விளங்கியிருக்கார். தன்னோட ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வச்சிருப்பாரு. தீபாவளி தினத்தன்று ஒரு சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த மனிதனாக விளங்கிய நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தான் தீபாவளி தினத்தன்று தன்னோட ரசிகர்களையும் சரி திரைப்படங்களையும் தேட்டரில் எந்த ஒரு அசம்பாவம் இல்லாமல் சூப்பராக நடத்தக்கூடிய ஒரு சிறந்த நடிகர்களே கேப்டன் விஜயகாந்த் அவரோட ரசிகர்களையும் கட்டுக்கோப்பாக எல்லாரையும் வச்சுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதனாக விளங்கியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தீபாவளி என்றாலே பண்டம், பலகாரம், ஸ்வீட்டு, பட்டாசு, நிறைய புது ட்ரெஸ் தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் கேப்டன் நிறைய இடத்துல தான தர்மங்களை இறங்கி செய்வார். நீங்கள் செய்த தான தர்மம் உங்களை காப்பாற்றும் என்கிறது கேப்டனோட கொள்கை என்றுமே. ஓகே ஃப்ரெண்ட், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், கேப்டன் விஜயகாந்த் தீபாவளி தினத்தில் இவங்களோட திரைப்படங்களும் சரி இவங்க தீபாவளி எப்படி கொண்டாடுவாங்கன்னா சிறப்பான ரசிகர்களை மகிழ வைக்கும் 3 நடிகருமே சூப்பரான நடிகராக